போன வீடியோல யூஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? அதோட சின்டாக்ஸ் என்ன? அந்த யூஸ் எஃபெக்ட் எப்போலாம் ப்ராசஸ் ஆகும்? அந்த யூஸ் எஃபெக்ட்ட வச்சு என்னென்னலாம் பேசிக்கா ஒரு காம்போனன்ட்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த யூஸ் எஃபெக்ட்டோட அதர் வெர்ஷன் அப்படின்னா, இப்ப நார்மலா யூஸ் எஃபெக்ட் வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் காம்போனன்ட்ல எப்போ ரெண்டர் ஆகுமோ, அட் த சேம் டைம் உங்களோட காம்போனன்ட்ல டேட்டாவ டைனமிக்கா ரெண்டர் பண்றதுக்காக, ஃபங்ஷன ஓப்பனா கால் பண்ணாம டைரக்ட்டா ரெண்டர் பண்றதுக்காக உங்களுக்கு யூஸ் பண்ற ஹூக்க தான் யூஸ் எஃபெக்ட்டா தெரியும். பட் இதோட இன்னொரு வெர்ஷன் என்ன அப்படின்னா, வித் டிபெண்டன்சி, வித்தவுட் டிபெண்டன்சி, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட எம்ப்டி டிபெண்டன்சி, அது இல்லாம கிளீன் அப் ஃபங்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து உங்க யூஸ் எஃபெக்ட்குள்ள இருக்கிற அதர் ஃபீச்சர்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம்ல டிபெண்டன்சி பொறுத்து இந்த யூஸ் எஃபெக்ட் எப்படி ரன் ஆகணும், அதே மாதிரி டிபெண்டன்சில உங்களுக்கு எந்த டிபெண்டன்சியை எடுத்து போடணும், அது இல்லாம ஒரு ஆப்ல இந்த யூஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகும், இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிளீன் அப் ஃபங்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கிளீன் அப் ஃபங்ஷன் நீங்க யூஸ் எஃபெக்ட்ல யூஸ் பண்ணலைன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோல நீங்க யூஸ் எஃபெக்ட்ல வித் டிபெண்டன்சி, வித்தவுட் டிபெண்டன்சி, எம்ப்டி டிபெண்டன்சி இந்த 3 பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் தியரிட்டிக்கலா சொல்றேன். இந்த 3 என்ன ப்ராப்ளம், எது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தியரிட்டிக்கலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எம்ப்டி டிபெண்டன்சி. ஸோ எம்ப்டி டிபெண்டன்சி அப்படின்னா வித்தவுட் யூஸ் எஃபெக்ட்ல உங்களுக்கு சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ நார்மலி யூஸ் எஃபெக்ட் இஸ் அ ஹூக். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அந்த கால் பேக் ஃபங்க்ஷனுக்கு பக்கத்துல இன்னொரு பேராமீட்டரா என்ன பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அரே பாஸ் பண்ணுவோம். அந்த அரே வந்து அந்த அரேக்குள்ள நம்ம டிபெண்டன்சிஸ் கொடுப்போம். அந்த மாதிரி டிபெண்டன்சி கொடுக்காததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்ப்டி டிபெண்டன்சி. இந்த எம்ப்டி டிபெண்டன்சி கொடுத்தோம் அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்ட் காம்பனன்ட் ரெண்டர் ஆன உடனேயே ஒரு டைம் ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து எம்ப்டி டிபெண்டன்சி. இதுவே வித்தவுட் டிபெண்டன்சி அப்படின்னா, வித்தவுட் டிபெண்டன்சினா அந்த டிபெண்டன்சிக்கு அந்த சின்டாக்ஸ்ல யூஸ் பண்ற அந்த அரேவை மட்டும் நீங்க போடவே இல்லை, ஒரே ஒரு பேராமீட்டர் கால் பேக் ஃபங்க்ஷன் மட்டும் தான் போடுறீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு வித்தவுட் டிபெண்டன்சி. ஸோ இந்த வித்தவுட் டிபெண்டன்சியில் என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப எரரையும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனையுமே கம்மி பண்ணுறதுக்கான ஒரே எரர். இது என்ன அப்படின்னா, உங்களோட காம்பனண்ட்ல நிறைய விதமான ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம். எந்த ஸ்டேட் அப்டேட் ஆனாலும் சரி, உங்கள் காம்பனண்ட் ரீரெண்டர் ஆனாலே இந்த யூஸ் எஃபெக்ட் ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் பக்கா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வித்தவுட் டிபெண்டன்சி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட காம்பனண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும். ஸோ அகைன் அண்ட் அகைன் ரிலவெண்ட்டே இல்லாத ஸ்டேட் அப்டேட் ஆனால் கூட உங்கள் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். ஸோ இதை தான் வந்துட்டு வித்தவுட் டிபெண்டன்சி. நம்ம வந்து வித்தவுட் டிபெண்டன்சி பார்த்தாச்சு, எம்டி டிபெண்டன்சி பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா என்ன பார்க்க போறோம்னா வித் டிபெண்டன்சி. ஸோ வித் டிபெண்டன்சி அப்படின்னா அந்த டிபெண்டன்சிக்குள்ள நீங்க யாரை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டை தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இது அரே அப்படிங்கிறதுனால நீங்க எவ்வளோ ஸ்டேட் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட் நீங்க கொடுத்துருக்க இந்த ஸ்டேட் அப்டேட் ஆனா மட்டும்தான் இந்த யூஸ் எஃபெக்ட் ரெண்டர் ஆகும். அப்படி இல்லைன்னா ரெண்டர் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இதோட மெயின் பிளஸஸ். இது இல்லாம அடிஷ்னலா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கிளீன் அப் ஃபங்க்ஷன். இது எதுக்காக இருக்குன்னா உங்க காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆகும்போது, உங்களோட காம்பனண்ட் அன்மவுண்ட் ஆகும்போது உங்களோட அந்த ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த கிளீன் அப் ஃபங்க்ஷன். அது யூஸ் எஃபெக்ட்குள்ளே இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த யூஸ் எஃபெக்டை எது கூட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் காம்பனண்ட்ல இருக்கிற லைஃப் சைக்கிள் மெத்தடோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து மவுண்ட், அன்மவுண்ட், அதுக்கப்புறமா அப்டேட், இந்த மாதிரி 3 பேஸ் இருக்கு. ஸோ இந்த 3 பேஸும் இங்க ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான ஒரே ஹூக் வந்து யூஸ் எஃபெக்ட். ஸோ அந்த யூஸ் எஃபெக்ட்ல மவுண்ட், அன்மவுண்ட், அதுக்கப்புறமா உங்களோட அப்டேட், இது 3மே நான் வந்து தியரிட்டிக்கலா எப்படிங்கிறது சொல்றேன். நார்மலி உங்களுக்கு வந்து ஒரு ஹூக்ல வந்துட்டு மவுண்ட் ஆகுது அப்படின்னா காம்பனண்ட் ரெண்டர் ஆன உடனேயே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே ரெண்டர் ஆகும். ஸோ அதுதான் வந்து இனிஷியல் மவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அதுல ஏதாவது ஒரு ஸ்டேட்டையோ இல்லை ப்ராப்ஸையோ பாஸ் பண்ணும்போது, இல்லை ஏதோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது, ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது ஒரு அப்டேட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் வந்து அப்டேட். ஸோ ஒன்ஸ் இது அப்டேட் ஆன உடனே காம்பனண்ட் அகைன் என்ன ஆகும் அப்படின்னா ரீரெண்டர் ஆகிட்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு அப்டேட்டட் வேல்யூவை காட்டும். ஸோ இதுதான் வந்து அப்டேட்டோட வேலை. ஸோ மவுண்ட்டு, அப்டேட், அதுக்கப்புறம் தான் அன்மவுண்ட். இந்த அப்டேட் ஆன உடனே நீங்க காம்பனண்ட் விட்டு இன்னொரு காம்பனண்ட்டுக்கு போறீங்க, இல்லை இந்த காம்பனண்ட்லயே இந்த மவுண்ட் ப்ராசஸை ஸ்டாப் பண்றீங்க,
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அன்மவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அன்மவுண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட காம்பனண்ட்டில் நீங்கள் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறத மெமரியை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதை தான் வந்து அன்மவுண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த அன்மவுண்ட் கொடுக்கல அப்படின்னா சில இடத்துல இந்த கிளீனப் ஃபங்க்ஷன்லாம் எழுதலை அப்படின்னா உங்களோட காம்பனண்ட் உங்கள் டோமை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமும் கூட இந்த ப்ராசஸ் இந்த யூஸ் எஃபெக்டோட அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். அது மெமரியோட பேக்ரவுண்ட்ல நடந்துகிட்டே இருக்கும். பட் நமக்கு அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி மெமரி லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அன்மவுண்ட் யூஸ் பண்ணணும். அந்த அன்மவுண்ட்டை நீங்கள் யூஸ் எஃபெக்ட்குள்ள கிளீனப் ஃபங்க்ஷனில் எழுதிக்கலாம். ஸோ அது எல்லாம் தான் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் வைஸ் ப்ராக்டிக்கலாக அதுவும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ் எஃபெக்டில் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ யூஸ் எஃபெக்டில் டிபெண்டன்சி, வித்தவுட் டிபெண்டன்சி, எம்டி டிபெண்டன்சி, இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கப்புறமா கிளியர் இன்டர்வல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இட் மீன்ஸ் அன்மவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் எஃபெக்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த யூஸ் எஃபெக்ட் எப்போப்பெல்லாம் ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ப்ரோக்ராமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வித்தவுட் டிபெண்டன்சி இருந்தால் யூஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். வித்தவுட் டிபெண்டன்சி அப்படின்னா நான் வந்து யூஸ் எஃபெக்ட் ஃபஸ்ட்டு போடுறேன். போட்டுட்டு அதோட சின்டாக்ஸான கால்பேக் ஃபங்க்ஷனையும் போட்டுட்டு டிபெண்டன்சியும் போட்டுறேன். ஸோ இப்படி போட்டால் இது பேர் எம்டி டிபெண்டன்சி. இப்படி ஒரு யூஸ் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா இது என்ன அப்படின்னா எம்டி டிபெண்டன்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ் எஃபெக்ட் ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது எம்டி டிபெண்டன்சி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எந்த டிபெண்டன்சியுமே இருக்காது. இதை வந்து ஒரு டிபெண்டன்சி அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எம்டி டிபெண்டன்சி உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் இந்த யூஸ் எஃபெக்டில் ஜஸ்ட்டு லாகில் ரன்னிங் அப்படின்னு போடுறேன். என்ன ரன்னிங் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ரன்னிங். இங்கே நமக்கு வந்து உங்களோட காம்பனண்ட் ரன் ஆகுதா ரன் ஆகலையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பனண்ட் ரன்னிங் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகிறதையும் காம்பனண்ட் ரன் ஆகிறதையும் எப்படி உங்களோட எம்டி டிபெண்டன்சியில் எப்படி இந்த யூஸ் எஃபெக்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் இதை போட்டு ரன் பண்ணுறேன். ஸோ நான் ஸ்க்ரீனுக்குள்ளே யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் போட்டிருக்கேன் சும்மா ஜஸ்ட்டு. இப்போ நமக்கு கன்சோல் போட்டிருக்கிறதுனால நம்மளோட கன்சோலில் தான் தெரியும். ஸோ நேராக கன்சோல் ஓப்பன் பண்ணிவிட்டு கன்சோல்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காம்பனண்ட் ரன்னிங் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா யூஸ் எஃபெக்ட் ரன்னிங் ஆகிருக்கும். ஸோ இப்போ இது வந்து 2 டைம் நமக்கு ஷோ ஆகுதா. ஸோ அது எதனால் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிக்ட் மோட் ஆனில் இருக்கும். ஸோ போயிட்டு அந்த ஸ்ட்ரிக்ட் மோடை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரிக்ட் மோட் இருந்ததுனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மெயினில் அந்த ஸ்ட்ரிக்ட் மோட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 டைம் ரன் ஆகாது. ஸோ இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் உங்களோட காம்பனண்ட் ரன் ஆனதுக்கு அப்புறமா யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். ஸோ ஓகே கரெக்டாக இருக்குது. பட் இப்போ இந்த யூஸ் எஃபெக்ட் அகைன் மறுபடியும் ஏதாவது ஒரு அப்டேட் நடக்கும்போது காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும்போது உங்கள் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்ட் ஒரு ஸ்டேட் அப்டேட் போடுறேன். ஸோ கவுண்ட்டு கமா செட் கவுண்ட் அப்படின்னு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் போடுறோம். ஸோ யூஸ் ஸ்டேட் அதுக்குள்ள 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த செட் கவுண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த யூஸ் எஃபெக்ட் கீழே ஒரு பட்டன் போடுறேன். இந்த பட்டனில் ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இங்கேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறதுக்காக நான் இங்கேயே அந்த பட்டனோட ஸ்டேட்டை அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் கவுண்ட்டு எடுத்து இங்கே போட்டுக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட்டு +1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ COUNT கவுண்ட் அப்படின்னு டைப்பும் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கவுண்ட் அப்படிங்கிறது வரும். எனக்கு வந்து அதை நான் ஸ்க்ரீனில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னோட ஸ்டேட்டை இங்கே ஷோ பண்ணுறேன் கவுண்ட் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0 அப்படின்னு இருக்கும். இப்போ நான் அகெயின் ஃபுல் காம்பனண்ட்டையும் ரீரெண்டர் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு காம்பனண்ட் ரன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகிருக்கும். இப்போ நான் போயிட்டு ஒரு ஸ்டேட் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நம்பர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நான் அகைன் அண்ட் அகைன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் ரெண்டர் ஆகுமே தவிர உங்களோட யூஸ் எஃபெக்ட் ரெண்டர் ஆகாது. அப்போ என்ன ப்ராப்ளம் இங்கே ப்ராப்ளம்னு இல்லை. யூஸ் எஃபெக்ட் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா உங்கள் காம்பனண்ட்குள்ளே வந்த உடனேயே இந்த யூஸ் எஃபெக்ட் உங்கள் காம்பனண்ட் ரெண்டர் ஆன அடுத்த செகண்டே உங்கள் யூஸ் எஃபெக்டும் ட்ரிகர் ஆகுதா.
ட்ரிகர் ஆகும்போது இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ள ஃபங்க்ஷன் போட்டிருந்தாலும் சரி, என்ன நீங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருந்தாலும் சரி, அது எல்லாமே காம்பனன்ட் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டர் ஆயிடும். ஆனா அகைன் மறுபடியும் ஏதாவது ஒரு ஸ்டேட் அப்டேட் நடந்து உங்களோட ஸ்டேட்டு உங்களோட காம்பனன்ட் வந்து அப்டேட் ஆனிச்சு அப்படின்னா அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்ட் ட்ரிகர் ஆகாது. எது மட்டும் தான் ட்ரிகர் ஆகும் அப்படின்னா உங்க காம்பனன்ட் அப்டேட் ஆகுமே தவிர உங்க யூஸ் எஃபெக்ட் அகைன் ட்ரிகர் ஆகாது. ஸோ அதனால மறுபடியும் அந்த அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகாது. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் எஃபெக்ட்ல எம்டி டிபெண்டன்சியோட யூசபிலிட்டி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வித்தவுட் டிபெண்டன்சி. இப்போ வித்தவுட் டிபெண்டன்சி அப்படின்னா இப்போ நம்ம வந்து எப்படி போட்டோம்னா எம்டி டிபெண்டன்சி பார்த்தோம். எம்டி டிபெண்டன்சினா இந்த மாதிரி எம்டியா இருக்கிறது. வித்தவுட் டிபெண்டன்சி அப்படின்னா டிபெண்டன்சியே கொடுக்கல, வெறும் நீங்க யூஸ் எஃபெக்டை மட்டும் போடுறீங்க அப்படின்னா இப்போ என்ன இஷ்யூ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதே மாதிரி காம்பனன்ட் ரன் ஆகுது, யூஸ் எஃபெக்டும் ரன் ஆகுது. நான் போயிட்டு ஒரு கவுண்ட் அப்டேட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டும் ரன் ஆகும், யூஸ் எஃபெக்டும் ரன் ஆகும். மறுபடியும் கவுண்டை இன்க்ரீஸ் பண்றேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டும் ரெண்டர் ஆகும், யூஸ் எஃபெக்டும் ரன் ஆகும். இப்போ இதுல தான் என்ன இஷ்யூ அப்படின்னா உங்க காம்பனண்ட் ஒரு ஸ்டேட் அப்டேட் ஆகும் போதும் இந்த யூஸ் எஃபெக்ட் எந்த ஸ்டேட் எந்த காம்பனண்ட்ல இருக்கோ அந்த காம்பனண்ட்ல நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டேட் வச்சிருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்ட் அகைன் அண்ட் அகைன் ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். அப்ப நீங்க அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனும் அகைன் அண்ட் அகைன் கால் ஆகிட்டே இருக்கும். வேணும்னா நான் வேணா இன்னொரு ஸ்டேட் வச்சு ஸோ தீம் கமா செட் தீம் அப்படின்னு போடுறேன். ஈக்குவல் டு இங்க என்ன பண்றேன் அப்படின்னா அதே மாதிரியே யூஸ் ஸ்டேட் அதுக்குள்ள இனிஷியலா FAL ஃபால்ஸ் FAL ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்றேன் இந்த செட் தீமை நான் எப்போ மாற்ற போறேன் அப்படின்னா இன்னொரு பட்டன் ஒன்று வைக்கிறேன். அந்த பட்டன்ல சேஞ்ச் தீம் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு இதுல ஆன் கிளிக் போட்டுக்கிறேன். அதே மாதிரியே இங்கேயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்லைன்லேயே எழுதிக்கிறேன். ஸோ எப்படின்னா இந்த செட் தீம் எடுத்துட்டு வந்து இதில் போட்டுட்டு இதுக்குள்ள நாட் ஆப்ரேட்டர் போட்டு ஸோ தீம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. இப்போ எனக்கு இனிஷியலாக இந்த தீம் அப்படிங்கிறது ட்ரூவாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் போடுறேன். அந்த பேராகிராஃப் டேக்ல தீம் சேஞ்ச் அப்படின்னு ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். தீம் சேஞ்சுன்னு போட்டுறேன். இப்போ இங்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்கே தான் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறேன். ஸோ என்ன மாதிரி டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த தீம் சேஞ்சில் ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் போடுறேன். என்னன்னா தீமு ட்ரூவா இருந்ததுன்னா திஸ் இஸ் சேஞ்ச், அதே மாதிரி தீமு ஃபால்ஸா இருந்ததுன்னா திஸ் இஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு நான் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சேஞ்ச். ஸோ இங்கேயும் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் இதை போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்க வித்தவுட் டிபெண்டன்சில எப்படி ரன் ஆகுதுன்னு. ஸோ காம்பனன்ட் ரன் ஆகுது, யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகுது. நான் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு காம்பனன்ட் ரெண்டர் ஆகிட்டு அகைன் மறுபடியும் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகுது. மறுபடியும் போயிட்டு நான் தீம் சேஞ்ச் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அகைன் நான் வேற ஏதோ ஒரு காம்பனண்ட்டை அப்டேட் பண்றேன். அப்பவும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்ல நீங்க டிபெண்டன்சியே கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா எம்டி டிபெண்டன்சி அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம்ல நீங்க எந்த இடத்துல எந்த ஸ்டேட் அப்டேட் பண்ணாலும் உங்க யூஸ் எஃபெக்டும் கால் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய லேக் அப்ளிகேஷன்ஸ்ல. ஸோ அதை மாதிரி நீங்க எம்டியா நீங்க வந்து டிபெண்டன்சி இல்லாம கொடுக்க கூடாது யூஸ் எஃபெக்டை. அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்க யூசபிலிட்டியை பொறுத்து. அதே மாதிரி வித்தவுட் டிபெண்டன்சி கொடுக்குறீங்க அப்படின்னா எம்டி டிபெண்டன்சி உங்களுக்கு நார்மலா இதான் எம்டி டிபெண்டன்சி. வித்தவுட் டிபெண்டன்சி அப்படின்னா டிபெண்டன்சி இல்லாம கொடுத்தீங்க அப்படின்னா காம்பனன்ட் ரெண்டர் ஆகும் போதெல்லாம் ஸ்டேட் அப்டேட் நடக்கும் போதெல்லாம் உங்களுக்கு யூஸ் எஃபெக்டும் அகைன் கால் ஆகும். அதுவே நீங்க வந்து வித் டிபெண்டன்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வித் டிபெண்டன்சினா பேஸ்ட் ஆனத உங்களோட ஸ்டேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கவுண்டை நான் எடுத்து இதுல போடுறேன். ஓகேயா, இப்போ நான் கவுண்டை மட்டும் எடுத்து போடுறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா காம்பனண்ட்டு நான் கவுண்டை கிளிக் பண்ணாலும் அப்டேட் ஆயிருக்கும், தீம் சேஞ்சை கிளிக் பண்ணாலும் அப்டேட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த யூஸ் எஃபெக்ட்ல நான் டிபெண்டன்சியே கொடுக்கல அப்படின்னா எந்த ஸ்டேட் அப்டேட் ஆனாலும் இந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். இப்போ நான் டிபெண்டன்சி கொடுக்குறேன். இப்போ டிபெண்டன்சி கொடுக்கும்போது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் போயிட்டு
என் காம்பனண்ட் உள்ள வந்தோடனே என் காம்பனண்ட்டும் ரன் ஆகுது, யூஸ் எஃபெக்டும் ரன் ஆகுது. இப்போ நான் போய் கவுண்டை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா என் காம்பனண்ட்டும் ரன் ஆகும், யூஸ் எஃபெக்டும் ரன் ஆகும். ஆனால் நான் போயிட்டு தீமை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தீம் சேஞ்ச் ஆகும், காம்பனண்ட் ரன் ஆகும், ஆனால் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகாது. ஸோ இதுதான் வந்துட்டு வித் டிபெண்டன்சி. ஸோ இப்போ இந்த டிபெண்டன்சியில் பேஸ்ட் ஆன் உங்களோட டிபெண்டன்சி, நீங்க என்ன டிபெண்டன்சி இதுல போடுறீங்களோ அந்த டிபெண்டன்சி எப்போலாம் அப்டேட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இந்த யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். ஸோ இதுதான் வந்து வித் டிபெண்டன்சி. ஸோ இப்போ நீங்க வந்து இதுல நீங்க ஒன்று தான் கொடுக்கலாமா அப்படின்னா ஒன்று தான் இல்லை, நீ ஏன்னா இது ஒரு அரேவா, ஸோ நீங்க எவ்வளவு வேணாலும் டிபெண்டன்சி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு கவுண்ட் வேணாம், எனக்கு தீம் தான் டிபெண்டன்சியா வைக்கிறேன் அப்படின்னா இப்போ போய் செக் பண்ணி பாருங்க, கவுண்டை நான் கிளிக் பண்ணும்போது யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகாது, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவே நான் தீமை சேஞ்ச் பண்றேன், இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு காம்பனண்ட்டும் ரெண்டர் ஆகும், யூஸ் எஃபெக்டும் ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு வித் டிபெண்டன்சி. பேஸ்ட் ஆன் உங்களோட டிபெண்டன்சி உங்க யூஸ் எஃபெக்ட் அகைன் மறுபடியும் கால் ஆகும். இதுவே டிபெண்டன்சி கொடுக்கல அப்படின்னா, இந்த மாதிரி எம்டி டிபெண்டன்சியா இருக்கு அப்படின்னா உங்களோட யூஸ் எஃபெக்ட் ஒரு டைம் தான் ரன் ஆகும், அதுவும் காம்பனண்ட்டுக்குள்ள வந்த உடனே தான் ரன் ஆகும். இதுவே நீங்க டிபெண்டன்சியே கொடுக்கல அப்படின்னா, ஸோ வித்தவுட் டிபெண்டன்சி நீங்க டிபெண்டன்சியே கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா எவ்ரி ஸ்டேட், எந்த ஸ்டேட் அப்டேட் ஆனாலும் உங்களுக்கு யூஸ் எஃபெக்டும் ரன் ஆகும். அப்ப எந்த ஆப்ல நீங்க எந்த ஈவெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் எஃபெக்டும் ரன் ஆகும். யூஸ் எஃபெக்ட்ல வித் டிபெண்டன்சி, வித்தவுட் டிபெண்டன்சி அண்ட் எம்டி டிபெண்டன்சி, இந்த மாதிரி 3 விஷயம் நம்ம யூஸ் எஃபெக்ட்ல கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல எப்பப்பெல்லாம் இந்த யூஸ் எஃபெக்ட் உங்களுக்கு ரன் ஆகும் அப்படிங்கிறத இந்த டிபெண்டன்சிஸ் வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த யூஸ் எஃபெக்ட்ல டைமர் ப்ரோக்ராம், அப்புறம் இன்டர்வல் கிளியர் பண்ணுறது, ஃபெச் ஏபிஐஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஸோ இந்த ப்ரோக்ராமோட கோடிங் பார்ட்லாம் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கீழே கமாண்டில் யூஸ் எஃபெக்ட் மட்டும் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கமாண்ட் அதிகமாகுதோ நான் அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கோடிங் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரியாக்ட் சீரீஸில் சாட்டர்டேஸ் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.